கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனநோவாய் இருந்தார்கள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மனநோவாய் இருந்தார்கள் என்ற இந்த தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஏசாவின் மனைவிகள் மனநோவாய் இருந்ததை, ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்ததை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு மனநோவாய் இருக்கிறார்கள். ஆண்டவரே, மருமக்கள்மார் பெற்றோருக்கு மனநோவாய் இருந்தால் அதனுடைய பிரதிபலன் சாபம் அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது. ஆண்டவரே, இதை பிள்ளைகள் உணரும்படியாக இந்த செய்தியை அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் மனநோவாய் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 26 அதிகாரம் 34 வசனத்தில், ஏசா 40 வயதான பொழுது ஏத்தியனான பெயோரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்று சொன்னால் ஏத்தியர்கள். ஏத்தியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், இவர்களெல்லாம் இந்த 7 ஜாதிகள் கானானிலே இருந்தார்கள். அந்த கானானிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வந்த பொழுது யாக்கோபின் சந்ததியின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உருவானார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்று சொன்னால் யாக்கோபினுடைய சந்ததி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். யாக்கோபுடைய 12 குமாரர்கள் அந்த சந்ததியினுடைய பிதாக்களாக இருந்தார்கள். யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று தேவனாலே பெயரிடப்பட்ட அந்த யாக்கோபுடைய சந்ததியார் தான் இஸ்ரவேல் ஜனங்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருந்தாலும் மற்ற எல்லாருமே புறஜாதியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருகிறேன். இங்க இருக்கிற ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், எமோரியர் போன்ற இந்த ஜாதிகள் விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் செய்து தேசத்தை கெடுத்து விட்டதினாலே அந்த தேசம் பாழாய் போனது, ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டது, சபிக்கப்பட்டதினாலே அவர்களை அந்த தேசத்தில் இல்லாதபடிக்கு துரத்தி விடுவேன், நீங்களும் துரத்தி விட வேண்டும் என்று தேவன் சொன்னார். இந்த ஜாதிகளோடு கலக்கக்கூடாது என்றும் கட்டளை கொடுத்தார். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளை. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாகவே, அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே இருதயமாகிய கற்பலகையிலே இந்த பிரமாணங்கள் கட்டளைகளை எல்லாம் எழுதி வைத்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பு இருந்ததான மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலேயே எது நல்லது எது கெட்டது என்று மனது சொல்கிறதோ அதன்படி நடக்கிறது தான் மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலே தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போய் அடிமைப்பட்டு அங்கே இருந்து வனாந்திரத்திலே வந்த பொழுதுதான் அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் ஏறக்குறைய எழுத்தின் வடிவிலே இல்லாமல் இருந்தாலும்
மனசாட்சியின் காலத்திலேயே ஏறக்குறைய பின்பற்றப்பட்டுத்தான் வந்தது. உதாரணமாக சொல்ல போனால், பலி செலுத்துகிற பிரமாணத்திலே நேர்த்தியானதை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே கூட பார்த்தா, காயின் ஆபேல் விஷயத்திலேயே கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். காயின் சிறந்த காணிக்கைகளை கொடுக்கவில்லை, அதனால் அவனுடைய காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இரத்தப்பழியை பற்றி நியாயப்பிரமாணத்துக்கு முன்னதாகவே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே அந்த இரத்தப்பழியை பற்றிய அந்த சாபம் ஆதாமுக்கே சொன்னார். முன் நிமித்தம் நீ செய்த மீறுதல்கள் பாவத்தை நிமித்தம், முன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். காயனுக்கு சொன்னார், உன் சகோதரனுடைய இரத்தத்தை வாங்க தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று. இது எல்லாமே நியாயப்பிரமாணத்துக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய செய்திகள் தான். இப்படி நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு ஒரு காரியம் நடந்தது. அது என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் வரியந்தோ உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாக இருந்தது. அதனாலே என்ன அவர் செய்தார்? இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். மிருகங்கள், பறவைகள், ஆகாயத்து பறவைகள், மனிதர்கள் எல்லாரையுமே அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், அந்த நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதாக கர்த்தர் கண்டார். இப்படி தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது அவர்கள் பூர்வத்திலே பலம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய சுபாவங்கள் ராட்சத சுபாவங்களாக இருந்தது. அந்த காலத்திலே ராட்சதர்கள் இருந்தார்கள். ராட்சதர்கள் என்று சொன்னால் ஆஜானுபாகுவான சரீரம், நல்ல உடல் பலம், இது ஒரு பிரிவு இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? மனுஷ குமாரத்திகள் தேவபுத்திரரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர் நினைத்தார். ஏனென்றால் சந்ததி, இந்த பொல்லாத சுபாவம் உடையவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவர்களுடைய சுபாவங்கள் அப்படியே வந்துவிடும். உதாரணமாக பார்த்தால், சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய குமாரன், தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தால், தேவனும் அவர் மேலே மிகுந்த குழந்தையிலேயே தேவன் சாலமோனை நேசித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே சாலமோனை அதிகமான ஆசீர்வாதத்தினாலே, ஞானத்தினாலே தேவன் நிறைத்தார். ஆனால் என்ன நடந்தது? அதற்கு பிறகு தேவனுடைய கட்டளைகளை சாலமோன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ராஜா என்று சொன்னால் அந்த ராஜாவுக்கு பல சட்ட திட்டங்களை தேவன் வைத்திருந்தார். ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா யார் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலிலே ஒரு இஸ்ரவேலாக இருக்க வேண்டும்.
இஸ்ரவேலை ஆளுகிறவன் இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும். அடுத்து அநேக பெண்களை அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதிகமான பொன்னையும் வெள்ளியையும் சேர்க்கக்கூடாது அவனுக்காக. எகிப்துக்கு போய் குதிரைகளை வாங்கக்கூடாது. இப்படி பல காரியங்களை தேவன் சொன்னாலும், எதையெல்லாம் தேவன் வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் சாலமோன் செய்தான். அது மட்டுமல்ல, அந்நிய புறஜாதி பெண்களோடு கலக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளும்படியாக செய்வார்கள். அவர்களுடைய தேவர்களுக்கு நீங்கள் பலியிடுவீர்கள், விருந்துண்பீர்கள் என்றெல்லாம் தெளிவாக கர்த்தர் சொல்லியிருந்தாலும், ஜனங்கள் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதைத்தான் செய்தார். அது மனித சுபாவம். ஆதாம் கூட பாருங்க, இந்த கனிகளை பற்றி சொல்லும் பொழுது ஜீவ விருட்சத்தையும் தேவன் படைத்திருந்தார், நன்மை தீமை அறியும் விருட்சத்தையும் படைத்திருந்தார். ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி கர்த்தர் ஜனங்களுக்கு அந்த ஆதாம் ஏவாளுக்கு சொல்லவே இல்லை. அதனால அவனுடைய மனதிலே அது தோன்றவும் இல்லை, அதை பற்றி அவன் நினைக்கவும் இல்லை. இல்லை என்று சொன்னால் முதலிலே ஜீவ விருட்சத்தை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தா, முதலிலே ஜீவ விருட்சத்தை தான் புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அவன் வாழ்ந்துவிட்டு இருப்பான். பாவத்திலேயே அக்கிரமத்திலேயே அந்த ஆத்ம மரணத்தோடையே அவன் வாழ்ந்திருப்பான். நாமும் கூட அந்த ஆத்ம மரணத்தோடையே இருந்திருப்போம். அதனாலே தேவன் நன்மை தீமை அறியும் அந்த கனியை புசிக்காது என்று அதை மாத்திரம் சொன்னதும் அவனுக்கு மனதெல்லாம் அதில் பதிந்து போனது. பிசாசுக்கும் அதன் மேலே கவனமாக இருந்து நன்மை தீமை அறியத்தக்கவனாக இவனை மாற்றிவிட வேண்டும், தேவனுக்கு விரோதமாக இவனை திருப்பிவிட வேண்டும், தேவனுடைய கட்டளையை மீறி இவன் நடக்கும்படி செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அதை மாத்திரமே அவனுக்கும் மனதிலே தோன்றியதை தவிர ஜீவ விருட்சத்தை பற்றி பிசாசும் மறந்து போனானோ அல்லது அது அவசியமில்லை என்று நினைத்தானோ தெரியவில்லை. இப்படித்தான் சாலமோன் அதிக பெண்களை அவன் விவாகம் பண்ணினதுனால அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலியிடும்படியாக, தங்கள் தேவர்களை அவர்கள் பணிந்து கொள்ளும்படியாக சாலமோனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள். அதனாலே அவன் மிகுந்த உபத்திரவத்துக்கு உள்ளானான். அதனாலே அவனுடைய ஆட்சி போனது, அவனுடைய தேசம் அவனை விட்டு, ஆட்சி பொறுப்பு அவனை விட்டு போய்விட்டது. இஸ்ரவேலனாக இருக்கிறதான ஒருவன் இஸ்ரவேலிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வழிபட்டு அவர்களுடைய குடும்பம் அந்த நிலையில இருக்கும். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்ன செய்தான்? இஸ்ரவேலிலே அவனுக்கு பெண் இல்லாமலா போயிற்று. அவன் இஸ்ரவேலின் பெண்களை விட்டுவிட்டு கானானின் வம்சத்தை சேர்ந்த சீதோனின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் மகளை திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் பாகால் வணக்கத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாக இருந்ததினாலே இந்த யேசபேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாக கெடுத்து, அந்த தேசத்தை கெடுத்து, மழை இல்லாதபடி செய்து, எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக தேசத்தையே கெடுத்து விட்டார். அதனாலே ஆகாப் அகால மரணம் அடையும்படியாக செய்து அவளும் மரணமடைந்து போனாள். இப்படி இதற்கெல்லாம் அடிப்படை காரணம், தேவனை வழிபடுகிறவர்கள் தேவனை வழிபடுகிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் சிலர் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஜாதி, நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் நம்முடைய ஜாதியுடைய பெண்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவறாக நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ஜாதி என்பது நாமே ஏற்படுத்தி கொண்டது. 2 ஜாதி தான் அப்பொழுது இருந்தது. அது மனுஷகுமாரர் அல்லது தேவபுத்திரர், மனுஷகுமாரத்திகள். மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லும் பொழுது சாதாரண உலகத்து பெண்கள். தேவகுமாரர் என்று சொல்வது யார் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், ஆதாமின் புத்திரர். இந்த பிரிவு அப்பொழுது இருந்தது. அதுதான் இன்றைக்கும் இருக்க வேண்டும். நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஜாதி பிரிவுகள் எல்லாம் அது நம்மாலே உருவாக்கப்பட்டது. அது
அதன்படிதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்டு அவரை உண்மையாய் வழிபடுகிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை சில பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் மாறுபடலாம். அதனால சில பிரச்சனைகள் வரலாம். சபைகள் வேறு வேறு சபைகளில் இருக்கும்பொழுதும் சில பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் வேறு. இப்படி இந்த மனுஷகுமாரர், மனுஷகுமாரத்திகள் என்ற அந்த வேறுபாடு எப்படி ஏற்பட்டது? இப்படி மாறி திருமணம் செய்து கொள்வதனாலே போய் தேவன் உலகத்தை அழிக்க வேண்டுமா? இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஆதாம் என்று சொல்லும் பொழுது ஆதாமும் ஏவாலும் ஏதேன் என்கிற அந்த இடத்துல, ஏதேன் என்கிற ஒரு ஸ்தலம், அந்த இடம், அந்த ஒரு பிரதேசம், அந்த ஏதேனில ஒரு தோட்டம் இருந்தது. அதுதான் தேவனுடைய தோட்டம். அதிலே தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். ஆனால் ஏதேன் என்பது அந்த தோட்டத்துக்கு புறம்பான பகுதி. இவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினதினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இவர்கள் ஏதேனிலே தான் இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே தான் இருந்தார்கள், தேவனுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தார்கள். என்றால் அந்த காலத்தில் மனுஷர் தேவனை வணங்கினார்கள், வழிபட்டார்கள் என்று வேதத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னால், கொலைபாதகம் செய்ததான காயினுடைய வம்சம். அவர்கள் கொலைபாதகம் செய்ததனால, ரத்தம் சிந்தினதுனாலே அந்த தேசத்திலிருந்து அவர்களை தேவன் துரத்தி விட்டார். அவர்கள் நோத் என்கின்றதான பட்டணத்துக்கு போய் அங்கே குடியிருந்தார்கள். அவர்கள் தான் சாதாரண புறஜாதியராக மனுஷகுமாரத்திகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த மனுஷகுமாரத்திகளுக்குள்ளே, அந்த மனுஷ புத்திரருக்குள்ளே என்ன இருந்தது என்று சொன்னால், கொலைபாதகம் என்கிறதான அந்த இரத்தப்பழி இருந்தது. இந்த இரத்தப்பழியின் நிமித்தமாக அந்த சந்ததிக்கு அந்த இரத்தப்பழி போய்விடக்கூடாது, உலகம் முழுவதுமாக கெட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அந்த வம்சத்தை அழித்தார். அதற்கு பிறகு அங்கே நீதிமானாக இருந்ததான நோவாவின் மூலமாக சேம், காம், யாப்பேத் என்கின்றதான 3 குமாரர்கள் மூலமாக வம்சம் உருவானது. ஆனாலும் பிசாசு அதிலே ஒருவனை தெரிந்து கொண்டான். அவன்தான் காம். அதுதான் கானானியுடைய வம்சம். அதுதான் சபிக்கப்பட்டது. அந்த கானானின் குமாரத்திகளிலே தான் இவன் போய் திருமணம் செய்து கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இல்லை. அதனாலே அவன் கானானியரை திருமணம் செய்து கொண்டது அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அப்பொழுது இருந்தவர்கள், ஆபிரகாமே இஸ்ரவேலன் அல்ல, இஸ்ரவேலுக்கு முற்பிதா. அவன் பாபிலோனியன், கல்தேய வம்சத்தை சேர்ந்தவன். ஆனாலும் இவர்களுடைய வம்சத்திலே இருந்ததான அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். யாக்கோபு என்ன செய்தான்? தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளும்படி தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அங்கே போய் அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவன் ஒரு நல்ல வம்சத்துக்கு பிதாவாக இருந்தான். அப்படியே இவனும் செய்திருக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்தான்? பிசாசு தனக்காக ஏசாவை தெரிந்து கொண்டான். ஏசாவை பற்றி பார்க்கும்பொழுது அவனிடத்துல சில சுபாவங்கள், நல்ல சுபாவங்கள் என்று சொல்லும் பொழுது, அவனுக்குள்ளே கொலைபாதகத்தின் ஆவி கிரியை செய்தது. தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் மனதில் நினைத்தான். அதே நேரத்தில் ஏசாவும் யாக்கோவும் சந்தித்த பொழுது அவனை கட்டி தழுவி கண்ணீர் விட்டு அழுது, யாக்கோபு ஏசாவுக்கு வெகுமதிகள் கொடுத்த பொழுது கூட, எனக்கு வேண்டாம், எனக்கு உள்ளது இருக்கிறது, நீ வைத்துக்கொள் என்றெல்லாம் அன்பாய் பேசி, என்னுடைய ஆட்களிலே சிலரை உனக்கு காவலாக வைத்துவிட்டு போகட்டுமா என்றெல்லாம் பரிவோடு கேட்டான். அவன் எல்லாவற்றையும் மறந்து போனான். ஆனாலும் அவனுடைய சந்ததியார் அந்த பழைய பகையை வைத்து இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம், அவர்களுக்குள்ளே பிசாசின் ஆவி கிரியை செய்து இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு சமாதானத்தை இல்லாதபடிக்கு செய்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் கூட நமக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுடைய பகை கூட இன்றைக்கும் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பிசாசு இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்படி தொல்லை கொடுத்தானோ அப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கும் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உண்டு. அது தேவனாலே பகைக்கப்படுகிற
ஒரு சுபாவம். ஏசாவை அவர் வெறுத்தார். ஏன் ஏசாவை வெறுத்தார் என்று சொன்னார், ஏசாவிடத்தில் நல்ல சுபாவங்கள் இருந்தாலும் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த புறஜாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவனுடைய சந்ததியார் கிரியை செய்தார்கள். இதெல்லாம் மாத்திரமல்ல, ஏசாவுடைய வம்சத்திலே தான் அமலேக்கு பிறந்தான். அந்த அமலேக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து கர்த்தர் சொன்னார், நான் அவனை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு அவனை நான் நிர்மூலமாக்குவேன். தலைமுறையாக அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். ஏனென்றால் அவன் தேவனுக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் விரோதமாக அவன் கிரியை செய்தான் என்றெல்லாம் சொல்லப்படும் பொழுது, இந்த சாபங்கள் எல்லாம் ஏசாவின் மூலமாக ஏசாவுடைய சந்ததிக்கு வந்தது. இதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த பெண்கள் ஏசாவினுடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கும் தாயாகிய ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள், வேதனை கொடுத்தார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நிறைய குடும்பங்களில் பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய மூலமாக, பிள்ளைகளுடைய மனைவிகளின் மூலமாக வேதனை பெருகுகிறது. இதனால அந்த பெண்களை காட்டிலும் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தடைபட்டு போகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளோ அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளோ ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கே பிசாசு அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறான். தன்னுடைய ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்பி பகைக்கும்படியாக செய்கிறான். என்றால் பெற்றோர் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். இந்த திருமணம் செய்து கொண்டு வந்த பெண்கள் ஒரு புறஜாதியாராக இருந்தாலும் சரி, அல்லது பக்தி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக இந்த பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யும். நீங்கள் நன்றாக பாருங்கள், ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் கூட நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு விரோதமாக தேவையில்லாமல் வருவார்கள், தேவையில்லாமல் யுத்தம் பண்ணுவார்கள், தேவையில்லாமல் எதிர்ப்பார்கள். அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒன்று அமலேக்கின் ஆவியார்களுக்குள்ளே கிரியை செய்யும், வலு சர்ப்பத்தின் ஆவியார்களுக்குள்ளே கிரியை செய்யும். பொல்லாத பல ஆவிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யும். இந்த தேவனுடைய தேவகுமாரர் என்பதை பற்றிய செய்தியை பற்றி பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இதை பற்றிய செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த தேவர்கள் அல்லது தேவ புத்திரர், மனுஷ குமாரர் அல்லது குமாரத்திகள் என்பதை பற்றி யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததான யூதர்களிடத்தில் சொன்னார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் தேவபுத்திரர், தேவகுமாரர். சிலர் சொல்வார்கள், தூதர்களை கூட தேவகுமாரர், தேவபுத்திரர் என்று சொல்கிறாரு என்று சொன்னால் தேவையில்லாமல் ஒரு சின்ன குழப்பம்தான் அது. அவர்கள் தேவ தூதர்களும் தேவ வசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தானே, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று வேதம் சொல்லுகிறது தெளிவாக. சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டு மனுஷ குமாரத்திகளோடு தேவ தூதர்கள் இணைந்தார்கள், ராட்சதர்கள் இணைந்தார்கள் என்றெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அது அப்படி அல்ல. தேவ தூதர்களுக்கு உடல் ரீதியான ஒரு அம்சமே இல்லை. அவர்கள் ஒரு ஆணை போல அல்லது பெண்ணை போல அவர்களாலே ஒரு உற்பத்தி திறனே அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் ஆவிகள். அதே போல ராட்சத பிறவிகள் வேறு. அந்த ராட்சத பிறவிகள் ராட்சத பெண்களோடு அவர்கள் கலந்தார்களே தவிர ராட்சதர்கள் மனுஷகுமாரத்திகளோடு கலக்கவில்லை. இப்படி தவறான பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாவினுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது இவன் ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாக இருந்தான் என்று யாக்கோபு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது. ஆனால் யாக்கோபு குணசாலியாக கூடாரவாசியாக இருந்தான். அடுத்து நிம்ரோத் என்பவன் காமுடைய வம்சத்திலே இருந்து வந்தவன். அவனை பார்த்தால் பிசாசு நிம்ரோத்தை தெரிந்து கொண்டு விக்கிரகாராதனைக்கு அடிகோலியவன் நிம்ரோத் தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அவன் தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, பட்டணங்களை கட்டினா, பாபேல் கோபுரத்தை கட்டினா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் இதெல்லாம் பிசாசு அவனை பயன்படுத்தி கொண்டது. அப்படி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று நிம்ரோத்தை பற்றி சொல்கிறது. இந்த வேட்டைக்காரர்கள் என்று சொல்லும்பொழுது இஸ்மவேலும் கூட வேட்டையிலே வல்லவனாக இருந்தான். ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்ததான இஸ்மவேல் அவனும் வேட்டைக்காரனாக இருந்தான். இவர்களை எல்லாம் பிசாசு தெரிந்து கொண்டது. அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? கால்களை அடக்காமல் காடுகளிலே மேடுகளிலே திரிந்தார்கள். ஏசா காட்டிலே திரிந்து வேட்டையாடி ஒன்று கிடைக்காமல் பசியாய் வந்து சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போகத்தக்கதாக யாக்கோபு காய்ச்சி கொண்டிருந்த கூழிலே கொஞ்சம் எடுத்து குடித்து சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். அதற்கு யாக்கோபின் மேலே அவன் பழி சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூழுக்காக விற்று போட்டு பிற்காலத்திலே கண்ணீர் விட்டு கதறியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் மனம் மாறுதல் அடையாமல் போனான் என்று வேதம் சொல்கிறது. இதற்கு காரணம் எரேமியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் அவருக்கு மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். இப்படி சிலர் கால்களை அடக்காமல் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருப்பார்கள். இது பிசாசுடைய ஆவி. பிசாசு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்குள்ளே சத்தியம் அவனுக்குள்ளே இல்லாததுனாலே அவன் சத்தியத்துக்குள்ளே அவன் நிலைத்திருக்கிறது இல்லை. அவனுக்குள்ளே உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, நன்மை இல்லை. அதனாலே அவனாலே ஒரு இடத்துல இருக்க முடியாது. இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பான். அவன் மாத்திரமல்ல, பிசாசின் ஆவினாலே பீடிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எங்கும் அங்கும் அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒரு இடத்துல அவர்களால் இருக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் மற்றவர்களையும் துரத்தி கொண்டே இருப்பார்கள். அது எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் துரத்தி கொண்டிருப்பார்கள். சிலர் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் அவர்களை பிரிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பிசாசை பற்றி பார்க்கும்போது யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். கர்த்தர் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொன்னதாக யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதான இந்த பிசாசு யாருக்காவது உள்ளே புகுந்து கொண்டால் அவர்களை கொலை செய்யும்படியாக செய்துவிடுவான். கொலைபாதக ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசி அவன் வயல்வெளியில் இருக்கிற சமயத்தில் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. இதற்கு காரணம் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன்னுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த பிசாசு பிடித்தவர்கள் அதிகமாய் பொய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பொய், சின்ன சின்ன காரியத்துக்கும் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி இந்த ஏசாவிடத்தில் பிசாசின் ஆவி கிரியை செய்ததுனால அவன் என்ன செய்தான், இந்த ஏசாதான் ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். ஏதோம் என்றால் சிவப்பு என்று அர்த்தம். ஏதோம் வம்சம் என்று சொன்னால் ஏசாவின் வம்சம். அவர்கள் ஏதோமியர் என்று அழைக்கப்பட்டார்கள். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலே இருந்து அடிமைப்பட்டு மீண்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகிற வழியிலே வனாந்திர வழியை கடந்து செல்லும் பொழுது ஏதோம் சொல்லுகிறான், நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க நான் வருவேன் என்று சொல்ல சொன்னான். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வழியாகத்தான் போகிறார்கள். சொந்த சகோதரர்களுடைய வம்சம்தான். ஆனால் நான் எதிர்த்து பட்டயத்தோடு வருவேன். நான் பட்டயத்தை விரும்பினதுனாலே பட்டயம் அவனுடைய சந்ததியை தொடர்ந்து வந்தது. இஸ்ரவேலருக்கும் இந்த ஏதோமியர் என்று சொல்லக்கூடிய ஏசாவின் வம்சத்துக்கும் தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டு தான் இருந்தது. யோசபாத்தை கூட எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு யுத்தத்தில் இந்த சேயீர் மலை தேசத்தாராகிய ஏசாவின் வம்சத்தாரும் லோத்தின் புத்திரர் 2 பேரும் வந்தார்கள். தொடர்ந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக இவர்கள் கிரியை செய்ய காரணம் அந்த ஏசாவின் மனைவியின் வம்சத்தைச் சேர்ந்த அந்த கானானியருடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. இதுதான் அதற்கு காரணம். அது மட்டுமல்ல, தகப்பனையும் தாயையும் கண்கலங்க செய்த அந்த பாவம், அந்த கண்ணீர், அந்த இரத்தப்பழி சந்ததியாக தொடர்ந்து கொண்டு வந்தது. அதே போல ஏசாவின் பேரனாகிய அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரி செய்ததுனாலே, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்ததுனால தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஏசாவை நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஏசாவின் வம்சம் சபிக்கப்பட காரணம் இதுதான். அடுத்து ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்க, நீ நன்றாயிருக்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணால் நாட்கள் நீடித்திருக்கும், நன்றாக இருக்க முடியும். இது 2 தான். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்கலாம். சரி, கனம் பண்ணுதல் என்று சொன்னால் என்ன? மரியாதை கொடுப்பதா? காலில் விழுந்து வணங்குவதா? அதுவும் ஒரு கணம்தான். ஆனால் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இப்பொழுது கனம் பண்ணுகிறதை பற்றி மல்கியா 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்களே, நான் அதை அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி காணிக்கை விஷயத்தில் செய்தால் கர்த்தர் கேட்கிறார், உன் எஜமானுக்கு இப்படி நீ கொடுத்தா அவன் உன் முகத்தை திரும்பி பார்ப்பானோ? அப்படித்தான் இன்றைக்கு என்ன நடக்கிறது? பெற்றோரை கனம் பண்ணுகிறது இல்லை. ஏன் கனம் பண்ணுகிறது இல்லை என்று சொன்னால், கனம் பண்ண விடுகிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மகன் இருக்கிறான். அவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அழைத்து கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய மனதிலும் சரி, அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாருடைய மனதிலும் சரி, இந்த மனிதனுடைய எல்லா உழைப்பும் பலனும் நம்முடையது தான். இவர்கள் பெற்றோருக்கு கொடுக்கவே கூடாது, அவர்களை சேர்க்கவே கூடாது, எல்லாம் நமக்கு தான், இது எல்லாம் நமக்கு தான் என்று சொல்வது பிசாசினுடைய ஆவி. நதி என்னுடையது, அதை நான் எனக்காக உண்டு பண்ணினேன், இது எனக்காக நான் உண்டு பண்ணின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னானே நேபுகாத்நேச்சார். அவன் மிருகம் போல சுட்டி கொண்டிருந்தானே, புல்லை தின்று மாட்டை போல வாழ்ந்தானே. இதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு தான். இதற்கு காரணம், அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் அந்த பையனுக்கோ அல்லது அவனுடைய பேர பிள்ளைகளுக்கோ போய் சேராதபடிக்கு பிசாசு தடுக்கிறது. அடுத்தது நசல் கொண்டது என்று சொல்லும் பொழுது, ஒரு வயதான பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு அதற்கு மனதே வராது, கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தால் கூட வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், தூக்கி வெளியில குப்பையில போடக்கூடிய பொருட்களை நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள். இதுதான் நசல் கொண்டது, கெட்டு போனது என்பது. இருக்கிறதுலேயே விலை ரொம்ப குறைவானது எதுவோ அதை வாங்கி கொடுப்பது. நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அவ்வளவு உனக்கு திரும்ப வரும். நீ முழுவதுமாக கொடுத்தால் முழுவதுமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உன் விளைவாலும் முதற் பலனாலும் உனக்கு இருக்கிறதுலே சிறப்பானதை பெற்றோருக்கு கொடு, தேவனுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன். எல்லாவற்றையும் நானே வைத்துக் கொள்ள வேண்டும். 10 வீடுகள் இருந்தாலும் 10 வீடுகளிலே நாம் 10 நாட்களிலே ஒவ்வொரு வீட்டில் ஒரு நாள் சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பிசாசு மாதிரி சுற்றி கொண்டே தான் இருக்க வேண்டும். எந்த வீட்டிலும் அவர்கள் நிலையாக இருக்க முடியாது. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது பிரியமானவர்களே. என்ன வாங்கி கொண்டு போக போகிறோம் இந்த உலகத்திலே? நாம் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு உதவியாக இருந்துகிட்டு போக வேண்டும். மற்றவருடைய மனதை புண்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்க கூடவே கூடாது. அது பிசாசுடைய சுபாவம். எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதும் பிசாசுடைய சுபாவம். எதற்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறதும் அதுவும் பிசாசுடைய சுபாவம். இப்படித்தான் ஏசாவின் மருமகள்கள் செய்த காரியம் ரெபேக்காளையும் மன மடிவாக்கி வைத்தது. ரெபேக்காளின் கணவனும் ஏசாவின் தகப்பனுமாகிய ஈசாக்கையும் மனமுடிவாக்கியது. அவர்களுக்கு வாழ்க்கையே வெறுப்பாய் போய்விட்டது. மனது மடிவாக, மனது நோவாக, மன வேதனை, மன சஞ்சலத்தோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அதனால தான் ரெபேக்காள் சொல்கிறார், இவன் தான் இப்படி யாக்கோப்புக்கும் இந்த பெண்களிலே நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டு நான் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் ஈசாக்கு அவனை அழைத்து, நீ இங்கே இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், நீ போய் உன் சகோதரி, உன் தாயினுடைய சகோதரனுடைய மகள்களை திருமணம் செய்து கொள் என்று சொல்லி அனுப்புகிறான். இப்படி இதை பார்த்து ஏசா என்ன செய்தான்? அவனுக்கு தெரியும் நம்முடைய மனைவிகள் மனநோவாய் இருக்கிறார்கள், தாய் தகப்பனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள், அதனால தாய் தகப்பனை நேசிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்லது என்று நினைத்து தன்னுடைய இனமான இஸ்மவேல்
அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த ஆகாருக்கு ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேலுடைய குமாரத்திகளிலே ஒருவளை திருமணம் செய்து கூட வந்தான். ஆனாலும் கூட அவன் செய்த முதல் தவறு தான். பிரியமானவர்களே, திருமணம் என்பது மிகுந்த ஜாக்கிரதையோடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை. குடும்பத்தில் வருகிறதான பெண்கள் ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் அது சாபமாகி போய்விடும். அது திருமணம் செய்து கொண்டு வருகிறவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததிக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 4ஆம் தலைமுறை மட்டும். ஏசாவை பாருங்க, ஏசாவின் சந்ததி ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் அதை அழிக்க 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 அழித்து கொண்டே கடைசியில் இன்றைக்கு ஏதோமேரே இல்லை. ஏசாவின் வம்சத்தார் முற்றிலுமாக அழிந்து போனார்கள். அமலேக்கு இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் அமலேக்கின் ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, சபைகளிலே கிரியை செய்கிறது. யாராவது ஒருவன் தேவையில்லாமல் எதிர்த்து வருகிறான் சண்டைக்கு என்று சொன்னால் அது அமலேக்கின் ஆவி. இப்படி சபிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தன் பெற்றோர்களைப் போல தன் கணவனுடைய பெற்றோர்களை நினைக்க வேண்டும், தன்னுடைய மனைவியுடைய பெற்றோர்களை நினைக்க வேண்டும். அதுதான் நல்லது. அப்பொழுதுதான் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆசீர்வாதம் இருக்காது. சாபத்தின் மேல் சாபம் வந்து சேரக்கூடாது. எனவே கர்த்தர் இப்படி நம்மை நடத்தும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் மனநோவாய் இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தீர். அதே போல எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மனநோவாய் இல்லாதபடிக்கு, எங்கள் குடும்பத்திலே வந்து வாழ்கின்ற பெண்கள் அல்லது எங்கள் குடும்பத்திலே இருந்து மற்ற குடும்பங்களுக்கு சென்ற எங்கள் பெண்கள் அந்த குடும்பத்திலே மனநோவாய் இருந்து சபிக்கப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு ஆசீர்வாதம். அந்த பொல்லாத பிசாச வல்லமையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சாபமாக இல்லாதபடிக்கு உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.